ஒன் இண்டியா ஹவுஸ் ஆர் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ஓஜி எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்லலாமா இல்லை எப்படின்னு தெரியல. ரொம்ப பழைய எல் கிளாசிக்கோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இருக்கு. அண்ட் அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 50 ரன்ஸ் ஒரு பயங்கர ஒரு கன்வின்சிங்கான விக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் ரித்திக் ஃப்ரம் சில்லி கிரிக்கெட் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ வணக்கம் ரித்திக், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் ரியோ. ஓகே. ஸோ இந்த இதில் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, ரெண்டு டீம்ல வந்து இந்த டைம் பஞ்சாப் வந்து யூஸ்வலா கொஞ்சம் கஷ்டப்படுற டீமா இருப்பாங்க. ராஜஸ்தான் கொஞ்சம் ஒரு பெட்டரான டீமா இருக்காங்க கடைசி ஒரு 3 to 4 சீசன்ஸா. பட் இந்த டைம் தான் முதல்ல அது அப்படி ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, பஞ்சாப் வந்து நான் ஸ்டாப்பா இருந்தாங்க. பட் மேட்ச் ஆரம்பிச்சு போக 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 இல்ல இல்ல இது மறுபடியும் இந்த பழைய கதை தான் போல அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் ஒரு பயங்கரமான ஸ்டார்ட். குறிப்பா யசஸ்வி ஜெய்ஷ்வாலோடைய ஸ்டார்ட். ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல ஃபார்ம் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா? ஆனா ராஜஸ்தான் வந்து அவங்க மேல வச்ச பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க ம். ஃபுல்லா பேட்ஸ்மேன்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டாங்க, ம். பவுலர்ஸ் ரிட்டைன் பண்ணல அப்படின்னு ம். ஒரு குற்றச்சாட்டு தான். ம். ஆனா அவங்க பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிடலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப்ல ஆனாங்க. அது உள்ள ம். போய் மாட்டிக்கிட்டாங்க. ம். பட் மத்தபடி பாத்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட் வேணா ஃபாரினர்ஸ் வச்சு கொஞ்சம் அந்த அளவுக்கு பழையபடி இல்லாம இருக்கலாம். ஆனா ம். பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சாலிட் தான். என்ன ம். அவங்களுக்கு வந்து இனிஷியலா இந்த விக்கெட் வந்துச்சுன்னா பட்லர் மாதிரி ஒரு ஆள் வந்து ம். செகண்ட் ஃபீல்ட்ல எடுத்து ஸ்டாண்ட் பண்ணி தருவாங்க. அந்த ம். மாதிரி ஒரு ஆள் மட்டும் இல்ல, மத்தபடி டீம் சாதாரண பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அவங்க டேனா இந்த டீம் யாராலையும் நிறுத்த முடியாது. ம். ஓகே, ரைட், கூல். ஸோ அண்ட் அந்த அந்த மாதிரி டே தான் இன்னைக்கு. யா இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான இதா இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் அவங்க பேசு குறையவே இல்லை. சாம்சன் ஆரம்பிக்கிறாரு, யசஸ்வி ஜெய்ஷ்வால் அண்ட் சாம்சன் ரெண்டு சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்புறம் உள்ள ரியான் பராக் வராரு, அவரும் அடிக்கிறாரு. நிதிஷ் ராணா வராரு, அவர் வந்து 2 3 4 அடிக்கிறாரு. ஹெட்மயர் சூப்பரா ஒரு ஃபினிஷும் கொடுக்குறாரு. துருவ் ஜுரல் வராரு, கடைசி ஓவரில் ஒரு 6 அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டிங் லைனப் வந்து ஆல்ரெடி மேபி லைக் என்ன சொல்றது, அவங்களோட பேக் போன் ஆஃப் அந்த பேட்டிங் லைனப் வந்து அப்படியே இருக்குது. அந்த செம்ம செட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா. மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். உங்களுக்கு கம்போஷர் வேணும்னா கம்போஷர் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்களுக்கு ஆங்கர் பண்ணணும்னா ஆங்கர் பண்ண ஆள் இருக்காங்க, ஃபினிஷர் வேணுமா ஃபினிஷருக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டான ஒரு பேட்டிங் சைடா நம்ம பார்க்கலாம் ராஜஸ்தானை. ப்ராப்பரான பேலன்ஸ்டான பேட்டிங் சைடுன்னு சொல்ல முடியாது. ம். ஏன்னா ஆறு இண்டிவிஜுவலுமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ், ஓகே. கரெக்டான ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ், யாருமே பவர் ஹிட்டர்ஸ் கிடையாது. ரசல் ம். மாதிரியோ பவுல் மாதிரியான பிளேயர்ஸ் கிடையாது. ம். அவங்க பிளேஸ் அதனால குறையில, எல்லாரும் ஆறு பேரும் ஒரே மாதிரி ஆடுவாங்க. ஆமா. ஸோ ஓகே. வந்து அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி விக்கெட் வந்து ஸ்டெபிள் பண்ணி ஆடுறதுக்கு ஆள் ம். இருக்காங்க. ஏன்னா ஆறு பேருமே ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ்ல. ம். ஸோ வந்து ஓகே. எந்த ஒரு விக்கெட் கொடுத்தா அவங்களால ஆட முடியும். ம். ஸோ இன்னைக்கு அவங்க நாள் so அவங்களால நிறுத்த முடியாது. ஏன்னா இருக்கு. பும்ரா வந்தா கூட எம்ஐ போலிங்கால இந்த பேட்டிங் லைனப்ப அவங்களால நீங்க நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. முடியாது. ஓகே, ரைட். ஆன் தேர் டே அது அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அண்ட் நீங்க பவர் ஹிட்டர் அப்படின்னு சொல்லும்போது தெரியுது இல்ல, ஆக்சுவலா மேபி லைக் எக்ஸப்ட் ஃபார் ஹெட்மயர் வேற யாருமே ஒரு பவர் ஹிட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நேம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல அதுல. ஆமா, இல்ல ஹெட்மேருமே வந்து அந்த அளவுக்கு பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது. லைக் ம். நீங்க பவர் பவர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போன ம். சீசன் முந்தின சீசன் வந்து 4 பால் தொடர்ந்து 4 சிக்ஸ் அடிப்பாரு. ஆமா. யா. அந்த மாதிரி ரசல் மாதிரியான செயல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பால் மிடில் பண்ணாட்டியுமே பால் பவுண்டரி லைன் போற அளவுக்கு பவர் இருக்கு. ஆனா ம். இவங்க ஆறு பேருக்கும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. எல்லாம் ஓகே. பால் மிடில் பண்ணுவாங்க. ஆனா பவர் வச்சு இல்ல, ஸ்ட்ரோக் ம். பிளே வச்சு தான் நம்பிதான் இருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் எக்ஸப்ட் ஃபார் மேக்ஸ்வெல் மற்ற எல்லாருமே எக்ஸ்பென்சிவா போட்டிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் ஒரே ஒரு ஓவர் போட்டிருக்காரு, இல்லை 6 ரன் தான் போயிருக்கு. மேபி லைக் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் ஸ்டாய்னஸ், அந்த பஞ்சாபோடைய 4 பேஸ் பவுலிங் சாய்ஸுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா போயிருக்காங்க. யூஸ்வலாகவே என்னன்னா பேஸ் பவுலிங்ல வந்து சிலர் வந்து என்னன்னா விக்கெட் டேக்கரா இருப்பாங்க, சிலர் வந்து எக்கனாமி கண்ட்ரோல் பண்ற ஒரு பிளேயரா இருப்பாங்க. இதுல அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கா யூஸ்வலா? ஏன்னா நமக்கு பவர் பிளேலையும் பேஸ் பவுலர்ஸ் நம்ம போட போறாங்க, டெத் ஓவர்ஸ்லயும் பேஸ் பவுலர்ஸ் போட போறாங்க. அங்க உங்களுக்கு எக்கனாமி கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வரும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறீங்களா நீங்க? இல்ல அது முன்னாடி ஆட்சி முன்னாடியே அவங்க அவங்க டீம் இருக்க ஒரு பெரிய விஷயம் வந்து பெரிய டிராபேக் எதுனா, ம். பேட்டிங்ல வந்து சீனியர்ஸ் நேயர்ல இல்ல ஜூனியர்ஸ் ம். நேயர் பேர் இருக்காங்க அப்படின்னு ம். ஒண்ணு. இந்தியன் ஜூனியர்ஸ் பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க சீனியர் பேர்ல. ம். பவுலிங் அதே மாதிரி சகலா அண்ட் அஸ்டிப்ஸ் தவிர ம். மத்த யார் மேலேயுமே நம்மளால நம்பிக்கையா 4 ஓவர் சொல்ல முடியாது. ம். ஸோ அது வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, 2 நாளா எக்ஸ்போஸ் ஆகல. ஏன் ரீசனா, ஸ்ரேயாஸ் அந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ ம். அவர் இன்னைக்கு ஸ்டெப் டவுன் பண்ணும்போது மத்த பேட்டர்ஸ் உள்ள கொண்டு வந்தாலுமே பவுலிங் வந்து பெருசா பண்ணல. ம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சகல். ஸோ அந்த ம். டீம் வந்து அதிகபட்சமா காசு நம்பி போடுறது சகல்ல 18 கோடி. ம். ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் நிரப்பா இருக்கு.
ஸோ ம் மிடில் ஓவர்ல இனிஷியலா விக்கெட் எடுக்கலாம் மாட்டிப்போம். மிடில் ம் ஓவர்ல நம்ம விக்கெட் எடுக்க ஒரு ஆள் வேணும். அதான் சகல் நம்பி எடுத்திருக்காங்க. ம் பட் அவர் இன்னும் கேம்குள்ள வரல. வரல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். மேபி லைக் இந்த ஒரு பவுலிங் அட்டாக்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் குறை இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? என்னன்னா குறிப்பா ஸ்பின்னர்ஸ். நமக்கு செஹல் இருக்காரு, ஒரு 4 ஓவர் போடுவாரு. ஆனா அவருமே இப்போ ரொம்ப ஒரு ரிலையபிளான ஒரு பிளேயரா இருக்காரான்றது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. மேக்ஸ்வெல் இருக்காரு, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். ஸோ ஸ்பின் அட்டாக்ல வந்து உங்களுக்கு பஞ்சாப் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆறாங்கன்னு தோணுதா? மேபி லைக் உங்களுக்கு ஹர்ப்ரீத் பிரார் மாதிரியான ஒரு ஸ்பின்னர் உள்ள எடுத்துட்டு வர டைம் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது டைம் ஆச்சு. சகல் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். லைக் வந்து ம் அதிகபட்ச விக்கெட்ஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க. ம் ஸோ தே ஹேவ் நோ அதர் வே. சகல் ஃபார்ம் கொண்டே வந்தாகும். ஸோ ம் அப்படி சகல் அங்கே வெளியே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க ம் அர்பித் பரார் வச்சு சமாளிக்கலாம். ஆனா வந்து மேட்ச் வின்னிங் பிளேயரா கேட்டீங்கன்னா சகல் மட்டும்தான். ஸோ ம் தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். எல்லா ம் அமௌண்ட்டையும் அவர் நம்பி போட்டாங்க. ம் அவர் டெலிவரி பண்ணியே ஆகணும். ஸோ ஆகும். ஸ்பின் மட்டும் இல்ல, பேஸ்மே எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ம் பேஸ்மே அஸ்பித் சிங் மட்டும் 4 ஓவர் கன்ஃபார்ம் எல்லாம் வச்சு போடுவாரு. ம் யான்சன் வந்து ஸ்விங் இருந்தா இன்ஷியலா ஓவர் போடலாம். ஆனா ம் மத்தபடி யான்சனும் அந்த அளவுக்கு அஸ்திப் அளவுக்கு லெவல்ல இல்ல. இல்ல. சோ அவங்க நீங்க ஸ்பின்னர் கூட டிபெண்ட் ஆன் ஜெகல். ம் ஓகே கூல். நெக்ஸ்ட் அப்படியே பஞ்சாபோட பேட்டிங் சைடு வந்துடலாம்னு நினைக்கிறேன். பிரியான்ஷ் ஆர்யா வந்தாரு, பால்லே அவுட்டு கிளம்பிட்டாரு. அடுத்து ஸ்ரேயஸ் வராரு, 2 பேக் டு பேக் 4 அடிக்கிறாரு. பட் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஓவர் ஆசைப்பட்டாரோ அவரு. இன்னொரு 3வது 4 அடிச்சிடலாமே, இல்ல 3வது 6 அடிச்சிடலாமே அப்படின்ட்டு அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர்லயே. இல்ல அவரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜோஃப்ரி ஆர்ச்சர் செட்டில் ஆக விடக்கூடாது அப்படின்னு வேற நினைச்சிருக்கலாம். ஏன்னா முதல் 2 மேட்ச் ஜோஃப்ரி ஆர்ச்சர் எக்ஸ்பென்சிவா போனாரு. எஸ். ஆனா ஜோஃப்ரி ஆர்ச்சர் இந்த பழைய ஃபார்ம பிடிச்சாரு. ம் அவர் பால் தொட முடியல. ம் போன மேட்ச் நம்ம பார்த்தோம், இந்த சிஎஸ்கே கூடயும் சரி இங்க கூடயும் சரி. ம் சிஎஸ்கே பேட்ஸ்மேன் ஒழுங்கா ஆடலையோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ம் இப்ப அதெல்லாம் இல்ல, இதாண்டா ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லி அவரு பால காட்டிட்டாரு. ம் சோ ஐ கெஸ் இட்ஸ் டைம். பஞ்சாப் முன்னாடியே எதிர்பார்த்தேன். ம் இங்கிலீஷ் உள்ள வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. மேபி இப்போ இங்கிலீஷ் உள்ள வரும்போது அப்போ நீங்க வந்து மேக்ஸ்வெலுக்கு பதிலாக உள்ள கொண்டு வருவீங்களா, இல்ல வேற யாருக்கு பதிலையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? மேக்ஸ்வெல் பதிலா சொல்லலாம். ஐ கெஸ் இட் வில் பி பிட்வீன் யான்சன் அண்ட் லாக்கி ஃபெர்குசன். ஓகே. லாக்கி ஃபெர்கி ஓகே. அந்த வைசாக் விஜயகுமார் உள்ள வரலாம். ம் ஓகே. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அந்த ஆப்ஷன் ஏன்னா தேவைப்படும்ல அப்போ லாக்கி அவங்க. ஃபெர்குசன் எல்லாமே ஃபர்ஸ்ட் போனாங்க. ம் ஓ, இல்ல இல்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படும். இப்போ லாக்கி ஃபெர்குசனும் யான்சனும் வெளியே போறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படும்ல. ஸோ அதனால ஒரு இந்தியன் பேசர் உள்ள கொண்டு வரக்கான சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் பவுலர் யாராச்சும்? அதான் வைசாக் விஜயகுமார் நல்லா போடுறான். அவருக்கு நீங்க 4 ஓவர் தரலாம். ம் இப்போ ஓகே. வந்து ஐ கெஸ் சுயாசி தேவும் போய் போடுவாங்க. இங்க எக்கச்சக்கமான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க டீம்ல. ஸோ ம் வந்து அவங்க அதை வச்சு சமாளிக்கலாம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஓவர் ரொட்டேஷன் நல்லாவே பண்றாரு. அப்படி ம் இருக்கும்போது இஸ் கேவபிள். ம் ஓகே. ரைட் ரைட் கூல். அண்ட் இந்த ஐ கெஸ் டைம் அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ். அந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா ம் ஓப்பனிங் கண்டிப்பா இங்கிலீஷ் வந்தாங்கன்னா அது ஸ்டெப், அது அவர் கொடுக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி வேற. ம் யா. பிரியான் சாரி பிரம்சிங்க சிங் ஸ்ரேயஸும் அவங்க கேம் ஆடலாம். ம் ஓகே. ரைட் ரைட் கூல். அண்ட் அவங்களோட டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் உண்மையாக சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் எல்லாமே சொதப்பிட்டாலும் நேஹல் வதேரா அமேசிங்கான இன்னிங்ஸ். எட் அகேன் மறுபடியும் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எட் அகேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா சூப்பராக ஆடிட்டு இருக்கிறார் நேஹல் வதேரா. அண்ட் அவரோட ரோல் எப்படி இருக்குது இந்த சீசன்ல? மும்பை ப்ராடக்ட்ல சும்மா ஆமா. சிஎஸ்கே மாதிரி டீம் இதுதான் லேர்ன் பண்ணணும். ம் நம்ம இவ்வளவு எக்கச்சக்கமான இன்டர்ன்ஸ் இருக்குங்க ம் பஞ்சாப் கிங்ஸ்ல. ம் இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் வராது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் அடிச்சுட்டே இருக்காங்க. நான் ம் முக்கியமா சுயாஸ் சண்டே இன்னைக்கு அடிப்பாருன்னு பார்த்தேன். ம் பட் நேர் வந்து பேக் டு பேக் கேம்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதெல்லாம் வேற லெவல் விஷயம். ஸோ ம் பஞ்சாப் டீம் வந்து லைக் அவங்க வந்து நாங்க இன்னைக்கு இந்த சவாலுக்காக தானே வந்திருக்கோம், இந்த ம் வாட்டி நாங்க கண்டிப்பா உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எங்க ஃபுல்லா பயம் இல்லாம ஆடுறாங்க. ம் கண்டிப்பா எனக்கு இருந்தோ இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகுன்னு தோணுது. ஓகே ஓகே. பஞ்சாப் கண்டிப்பா உள்ள போயிடுவாங்க. அண்ட் நேஹல் வதேரா மேபி ஏன்னா ஒரு புது நாயகன் அதான் உதயமாகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? புது ஒரு நாயகன் உதயமாயிரு. உதயமாகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? ஏன்னா இப்பதான் புதுசா ரெண்டு பேக் டு பேக் சூப்பர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. நெக்ஸ்ட் அப்கமிங் சூப்பர். ஸ்டார் அப்படின்ற ஒரு பெயர்ல வந்து நம்ம நேஹல் வதேராவோட நேம் ஆட் பண்ணலாமா? இட்ஸ் டூ சூன் சொல்லுவேன். ஆனா ம் அதுக்கான கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்க நார்மலா வந்து ஓப்பனிங் பவர் பிளே அடிக்கிறது வேற, ம் 4 டவுன் வந்து அடிக்கும் போது தான் அந்த பிளேயோட கலிபரே ஒரு ஸ்டாண்டர்ட் அதிகமா ஆகுது. ம் ஸோ ஓகே. இஸ் க்ளோஸ் டு தட். ம் இந்த ம் இந்த ஃபர்ஸ்ட் லெக்ல தெரிஞ்சிடும் நேர் வந்து நீங்க ஓகே. கேட்ட மாதிரி பிளேயர். ம் ம் முக்கியமா இன்னொரு பிளேயர்னா சுயாஸ் சண்டே. ம் நீங்க ஓகே. வந்து 20 ஹர்திக் பாண்டியா பார்த்த மாதிரி பெரிய பார்த்த மாதிரியே இருக்குடா. இந்த மாதிரி தான் சுயாஸ் சண்டே இருக்காரு. இன்னைக்கு நாள் அவருக்கு வரல. பட் சூன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே.
அண்ட் ஆர்ஆரோட பவுலிங் லைனப் நான் இப்போ ஆக்சுவலாக அவங்களோட பவுலிங் லைனப் மேலே எடுத்து வச்சிருக்கிறேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்கனாமி ரேட் 6.2, சந்தீப் சர்மா எக்கனாமி ரேட் 5.2, தீக்ஷனா எக்கனாமி ரேட் 6.5. இந்த மாதிரி ஒரு எக்கனாமி ரேட் 3 பேர் வச்சிருந்தேன்னா அவங்க T20ல எந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஆனாலும் வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம்ல ஆக்சுவலா. ஆனா அவங்க 3 பேர் எல்லா மேட்சும் தருவாங்களாங்கிறதா கேள்வி. ஓகே. சீக்ஸ்னா ஜோஃப்ரா நீங்க முதல்ல இந்த முத சீசன் 2 மேட்ச்ல ஆரம்பிச்சு கொடுத்த ஓவர்ஸ் எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து இப்போ எக்கனாமி நல்லா கம்மி பண்ணிட்டு வராருன்னு நினைக்கிறேன் இந்த கடைசி. பயங்கரமாயிட்டாரு. அவங்களுக்கு வந்து அதான் ஆர்ச்சர் வந்து வார்க்கடே 3 ஓவர் போறாரு, பெரிய பூஸ்ட் ம் அவங்களுக்கு. யா தீக்ஷனா மொத்த மேட்ச்ல இருந்தே போட்டிருக்காரு. தீக்ஷனா வந்து ரொம்ப அண்டர் ரேட்டுங்க. நீங்க போன ம் தடவை சிஎஸ்கே வந்து ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி ரொம்ப அடிச்சுட்டாங்க. ஆனா ம் அதுக்கு முன்னாடி சீசன் வந்து தீக்ஷனா ஏன் அதிகமா ரன் போவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் பிளேயர்லயும் ஓவர் போடுவாரு. ம் அதுக்கும் சிஎஸ்கேக்கு 16-17 ஓவர் போடுவாரு. ம் யா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து 10 ரன் கொடுத்தா அது நல்ல ஓவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனா அவர் ஃபார்ம் ஃபுல்லா கணிப்பு பண்ண போற 14 மேட்சுமே. ம் தீக்ஷனா உங்களுக்கு எல்லாத்தையுமே கஷ்டம் தான். இந்த ம் ஆர்ச்சர் அவங்க ஃபார்ம் பிடிச்சனால அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பலமா போயிடுது ம் இல்ல மில்லர் பவுலர்ஸ்க்கு. ஸோ ஓகே. வந்து ஹஸ்ரங்கா வந்து லைக் இஃப் கிக் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான். இது வந்து பெரிய பவுலிங் நினைப்பு. ம் அப்படி இல்லாத வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஆவரேஜான பவுலிங் நினைப்பு தான். ஓகே ரைட் ரைட். அண்ட் நம்ம இந்த ஆர்ஆரோட இந்த டீம் பார்க்கும்போது ஆக்சுவலாக ரொம்பவே பயங்கரமா இருக்குது. அவங்களோட பேட்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது, இந்தியாவோட பெஸ்ட் ஓப்பனர்ஸ் உங்களுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சன் இருக்காரு. ரியான் பராக் அப்கமிங் ஒரு பிளேயரா இருக்காரு. உங்களுக்கு இந்தியன் பேட்டிங் லைனப் இருக்கு. அப்படியே பவுலிங் லைனப் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா அண்ட் ஹசரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்சீஸ் பவுலிங் அட்டாக் பிரில்லியண்டான ஒரு பேலன்ஸ் ஆர்ஆர்ட்ட இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். பட் ஆனால் ஸ்டில் கொஞ்சம் போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப டூ மாதிரி தெரியுது. அந்த பேலன்ஸ் ஸ்டேபிள் இல்லாத பேலன்ஸ். இப்போ ஏன்னா ம் நம்ம முதல் 2 மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யா எல்லாருமே வந்து 6 ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ம் ஆமா. இப்ப 2 மேட்ச் உடனே ஜெயிச்சிட்டாங்க. உண்மையில இந்த டீம் பயங்கரமா இருக்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ வந்து இது இன்கன்சிஸ்டன்சி அப்பப்போ இருக்கும். ம் ரீசன் என்ன, அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இது வரைக்கும் ஐபிஎல் சீசன்ல மொத்தம் 18 சீசனா, ம் இது வரைக்கும் 2 வாட்டி இந்த இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கு. இப்பனா ம் மொத்தம் 6 பேட்ஸ்மேனுமே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்திருக்காங்க. ம் அப்படி இருக்கும்போது அந்த டீம் ஒரு தடவை கூட குவாலிஃபை ஆனது இல்ல. ஓகே டாப் ஓகே 6 கூட அந்த டீம் வந்தது இல்ல. சோ ம் இந்த எனக்கு கரெக்டா அந்த நம்பர் எந்த டீம் தெரியல. ம் மேபி ஓகே என்ன சொல்லு நான் உங்களுக்கு அனுப்புறேன். பட் ஓகே அது வரைக்கும் 2 பேர் குவாலிஃபை ஆகல. சோ அந்த பிரச்சனை இங்கேயும் இருக்கும். இருக்கு. ஓகே ரைட் கூல். இந்த காம்பினேஷன் பேலன்ஸ் கண்டிப்பா வேணும். ம் ஓகே ரைட் கூல். தேங்க்யூ ஸோ மச் ரித்திக். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. தேங்க்யூ.